பண்ருட்டி அருகே காதல் விவகாரத்தில் காவல் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல் வணக்கம். என்ன இந்த காதல் தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் மேற்கொள்ளப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள ராமக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய கல்லூரி மாணவி ஒருவருக்கும் பண்ருட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவருக்கும் கடலூரில் படிக்கும் போது பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஓராண்டாக காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில கல்லூரி மாணவி 4 மாதமா கர்ப்பமாயிருக்காரு. மாணவி தான் கர்ப்பம் அறிந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளார். அதற்கு 20 சவரன் தங்க நகையும் இருசக்கர வாகனம் அவற்றை வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என கேட்டு திருமணத்தை மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கல்லூரி மாணவி இது குறித்து பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை ஆய்வாளர் ஜோதி முன்னிலையில் விசாரித்து வந்த நிலையில் விசாரணைக்காக வந்திருந்த இரு தரப்பினரை சேர்ந்தவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல் நிலையத்தில் பெருத்த சத்தம் கேட்டதால் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் வீரசாமி, புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் அசோகன் ஆகியோர் காவல் நிலையத்திற்கு சென்று எதற்கு இவ்வளவு கூட்டம், ஏன் இங்கு சத்தம் போடுகிறீர்கள் என கேட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டு காவல் நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது காவல் நிலையத்தில் ஆய்வாளருக்கு ஜோதி என்பவருக்கும் அசோகன் மற்றும் வீரசாமி ஆகியோரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இது மகளிர் காவல் நிலையம் அப்படித்தான் இருக்கும் என்ற தோரணையில் காவல் ஆய்வாளர் பேசியதனால அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணை என்கிற பெயரில் காவல் நிலையத்தில் அதிக கூட்டம் கூடுவதால் இது போன்ற சம்பவம் நடப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பழனிவேல். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.